இட்லிக்கு மாவு எப்படி அரைச்சா நல்லா சாஃப்டாக நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குன்னு சொல்லி காமிக்க போகிறேன். 4 பங்கு அரிசி எடுத்துக்கோங்க, 1 பங்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 பங்கு இட்லி அரிசியும் 1 பங்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனும் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 கப்பு 1 பங்கு வந்து உளுந்து போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா ஆட்டி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சா நல்லா பொங்கி இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்திருக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து வைக்க வேணாம், நல்லா கிண்டி விட்டுக்குறோங்க. நல்லா கிண்டி நம்ம கரைச்சி வச்ச அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறோங்க. ரொம்ப பொங்கி மேலே வந்திருக்கிறதுனால அந்த க்ரீம் மாதிரி இருக்கிறத வந்து வச்சோம்னா ரொம்ப மேலே இதாக இருக்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கிட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சு இட்லி சட்டியிலே வேக வச்சுருங்க. இதே மாதிரி தான் பணியாரத்துக்கும் அரைக்கணும். பணியாரத்துக்கு வந்து எப்படின்னா 3 பங்குக்கு 1 பங்கு உளுந்து போடணும். இப்போ 300 கிராம் இப்போ அரிசி போடுறோம்னா 100 கிராம் வந்து உளுந்து போடணும். அதில் வந்து 200 கிராம் பச்சரிசியும் 100 கிராம் புழுங்குற அந்த இட்லி அரிசியும் போட்டு 100 கிராம் உளுந்து போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு பணியாரத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறணும். அதையும் 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு. இந்த இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கா. அதை நம்ம வந்து இனிப்பு பாவு காய்ச்சி வடிகட்டி ஊற்றி அதை ஊற்றிக்கலாம். அப்போ இந்த இட்லி வந்து அவிச்சு எடுத்தோன்னா அப்படி சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அப்படி செம்மையாக இருக்கும். தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ ஏதோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பொழுதோடு இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும்.